தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் எல்லா இடத்துலையுமே மொழிப்போர் ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்கே ஆரம்பிச்சிச்சு, அங்கே ஆரம்பிச்சிருச்சு. இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. எல்லாருமே டிஎம்கேக்காரங்க எல்லாம் போய் போர்டு, ரயில்வே ஸ்டேஷனு, போஸ்ட் ஆஃபீஸ், இங்கே இருக்கிற எல்லா இந்தி வார்த்தைகளையும் அழிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் மொழிப்போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். ஸோ இது எல்லாமே இது தேவையா இல்லையா என்பது ஒவ்வொருத்தரோட மனநிலை, இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் அது அமையுது. இதுக்கு முக்கியமான காரணம் மத்திய அரசு, ரெண்டாவது மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு. அது நம்ம எதுக்காக கேட்குறோம்னா, நம்ம பசங்களோட படிப்புக்காக தான். அது அவங்க தர வேண்டியது. நம்ம கொடுத்த காசு தான் கேட்குறோமே தவிர, இது யாரும் அவங்க சொந்த காசை தரல. இது சட்டப்படி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. இவங்க சட்டப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, அதை சட்டத்தில் ஏதோ ஒரு விஷயங்களை மாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் அவங்க தயாராக இருக்காங்க. மத்திய அரசு ஒரு விஷயம் பண்ணுதுன்னா, ஒரு வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்கன்னா, அது ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஏதோ பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்நாள் வரைக்கும் பல சட்டங்களும் பல திட்டங்களும் போராட்டங்களில் தான் முடிஞ்சிருக்கு. அது மக்களுக்கான அந்த பயணம் போய் சென்றடைச்சுன்னா இல்லை. இந்த சண்டையில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் நமக்கு பெருசாக இல்லை. அவங்க வார்த்தைகளில் சொல்கிறாங்க, ஆனால் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நீங்கள் காசு கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? எஜுகேஷனில் சரியான முறைப்படி எதையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு அரசு, மாநில அரசு முயற்சி செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கையில் இருக்க நிதியை வச்சு பண்ணுவாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஸோ மத்திய அரசு எதை எதிர்பார்க்குறாங்க? இந்த தமிழ்நாடு எஜுகேஷனில் முன்னாடி போகக்கூடாது, பின்னாடி வேணுன்றது எதிர்பார்க்கலான்ற ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலையுமே இன்றைக்கி இருக்குது. இது நியாயமான கேள்வி தான். இதெல்லாம் போக இந்த பிரச்சனை மேலும் 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ சில மினிஸ்டர்ஸு, அதாவது மத்திய அரசு சார்ந்த சில பேர் பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், எங்களுக்கு ஹிந்தி திணிக்காதீங்க, நாங்கள் வேணால் படிச்சுக்கிறோம், அவ்வளோதான். தமிழ்நாட்டோட வார்த்தைகள் இது மட்டும்தான். மக்களோட மனநிலையும் அதுதான். யாரும் ஹிந்திக்காரங்களை வெறுக்க போதும் இல்லை, ஹிந்தியை வெறுக்க போதும் கிடையாது. எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் படிச்சுக்கிறோம், எங்களை ஆளை விடு, எங்களுக்கு 3 மொழி வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான வார்த்தை தானே இது? மக்களுக்கு தேவை என்ன, அதைத்தானே செய்யணும். மக்களுக்கு தானே அரசு. அரசுக்கு மக்கள் இல்லையே. மக்கள் உருவாக்கின அரசு மக்களுக்கான தான் செய்யணும். இது போக சில முதல்வர்களும் சில மாநில பிஜேபி லீடர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி தெரியும்னா இந்தியாவில் இருக்காதீங்க, போங்க. யாரை போக சொல்கிறீங்க? எதுக்கு போக சொல்கிறீங்க? இது ஹிந்திக்கான நாடு இல்லை, இந்திய மக்களுக்கான நாடு. இது பல்வேறு கலாச்சாரத்தை உடையது. அதுவும் சட்டப்படி தான். நீங்கள் பேசுகிறது சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அதை நீங்கள் மாற்றிக்கணும். இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூட மக்களை பிளவுபடுத்துகிறாங்க. இந்த அரசாங்கத்தோட ஒரு அஜெண்டாவை பார்த்திங்கன்னா பிளவுபடுத்தி அது மூலமாக வெற்றியை பெறணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எல்லா எதிர்க்கட்சிகளும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இவங்க இப்படி பண்ணுறது உண்மைதான்னு யோசிக்க தோணும். ஏன்னா இப்படி ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கன்னா அது என்ன வார்த்தைன்னு ஒன்றும் புரியல. இது நல்லதும் இல்லை. இதுக்கு ஒரு முடிவு வரணும். நன்றி, வணக்கம்.